வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி கோகோனட் டொஃபி செய்ய போகிறேன். அதுக்கு நான் ஃப்ரெஷ் கோகோனட் எடுக்கையில் டெசிகேட்டட் கோகோனட் தான் எடுத்துருக்கிறேன். 200 கிராம் டெசிகேட்டட் கோகோனட்டுக்கு 300 கிராம் சுகர் எடுத்துருக்கிறேன். அந்த சுகரோடு நான் இப்போ இந்த கோகோனட்டையும் மிக்ஸ் பண்ணி போகிறேன். மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விடுவோம். நீங்கள் விரும்பினா சுகரை கிரைண்டரில் ஒரு சுற்றி போட்டும் விடலாம். கோகோனட்டையும் பண்ணலாம். இந்த கோகோனட் சரியான பவுடர் டச்சாக தான் இருக்குது. அப்போ அதால் நான் அதை ஒன்றும் செய்யலை, இப்படியே போட்டு தான் செய்ய போகிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஆனால் இன்னும் நான் அடுப்பு ஓன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டு அடுப்பை மீடியம் ஹீட்டில் நாங்கள் ஆன் பண்ணுவோம். இந்த கோகோனட் டொஃபி செய்து எடுக்கிறதுக்கு இடையில் நாங்கள் எடுத்து வைக்க போகிற ட்ரைக்கு கொஞ்சம் பட்டர் பூசி வைப்போம். அதை ஈஸியாக கலந்து வரும். அடுப்பு மீடியத்தில் வச்சாச்சு. இப்போ நாங்கள் மெல்லமாக சீனி கரைஞ்சி வர அளவுக்கு நாம் இதை கொஞ்சம் இதை வாட்டி போட்டு அதுக்கு தண்ணி சேர்த்து கொள்ளுவோம். சட்டி சூடோடு தொடங்கிட்டுது. இப்போ நான் சாதவாக வாட்டிட்டு இதுக்குள்ளோட 120 ml அளவு தண்ணி விட போகிறேன். இப்போ நாங்கள் இதுக்கு 120 ml தண்ணி சேர்த்துக்கொள்வோம். இந்த சீனி பானை உருகி வரைக்க தண்ணியாக வரும். அதை கணக்கு தண்ணி விட வேணும். இந்த கசி விழுந்தாலே எல்லாம் கசிஞ்சு வரும். தண்ணி விட்டோன்னே இந்த கசியை தொடங்கிட்டு அது இப்போ கசிஞ்சு வரவே நீங்கள் பார்ப்பீங்க ஏதோ தண்ணி கணக்க விட்ட மாதிரி வரும். பயப்படாதீங்க. இப்படியே இந்த இதிலேயே ஸ்லோ ஹீட்லேயே வச்சு செய்ய அது தண்டை பாகத்தில் விலகி கொண்டு வரும். இப்படி ஒரு 5 நிமிஷம் நாங்கள் கிளறி விடுவோம். இந்த 5 நிமிஷம் நாங்கள் கிண்டின பிறகு இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்குது. நார்மலாக நீங்கள் விரும்பினா எங்கள்கிட்ட நார்மல் பவுடர் மில்க் இருந்தால் போடுவோம். நான் ஏன் பவுடர் மில்க் போடணும், கோகோனட் மில்க் பவுடரையே போட்டு பார்ப்போம். 4 மேசக்கரண்டி அளவு கோகோனட் மில்க் பவுடர். ஏன்னா கோகோனட் கண்டி தானே செய்கிறோம். அப்போ கோகோனட் மில்க் பவுடர் தான் சேர்த்துருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா நாங்கள் கலந்து கொடுப்போம். இப்போ ஃப்ளேவர் ஒரே டேஸ்ட்டில் இருக்கும். மில்க் பவுடர் விட்டால் போகிற டேஸ்ட்டு வர மாதிரி இல்லாமல் கோகோனட் டேஸ்ட்லேயே இருக்கிறதுனால நான் கோகோனட் பவுடர் சேர்த்துருக்கேன். நீங்கள் மில்க் பவுடரும் சேர்க்கலாம். இப்போ நான் ஃபுட் கலரிங்கில் ப்ளூ கலர் சேர்க்க போகிறேன். க்ரீன் கலர் எனக்கு விருப்பம், ஆனால் தேடினேன் காலையில் அதில் ப்ளூ கலர். அதோட வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கொள்கிறேன். ஒரு தேக்கரண்டி. அடுப்பை நல்ல ஸ்லோவிலேயே வச்சுக்கொள்ளுவோம். ஆக கூட்டாதோ. இதோட நான் 10 கிராம் பட்டர் சேர்த்துருக்கிறேன். காராட்டி மறுபடியும் சேர்க்கலாம். நான் இப்போ 10 சேர்த்துக்கிறேன். பார்த்துட்டு சேர்த்துக்கொள்வேன். எல்லாம் ஸ்மூத்தாக அது வாங்குது. ஏற்கனவே தேங்காய் பூ எண்ணெய் தண்ணியில் அது இருக்கிறபடியாக 10 கிராமே காணும். விடாமல் கையை விடாமல் கிளறி கொண்டே இருக்கும், இல்லாட்டி அடி பிடிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா சட்டியில் உருண்டு வருது, திரண்டு வருது. இன்னொரு 2 நிமிஷம் நான் அப்படியே பிரட்டி விட்டுட்டு இறக்கி நாங்கள் எடுத்து வச்சுக்க ட்ரேயில் போட்டு வடிவாக ஸ்மூத் பண்ணிவிட்டு பேருந்து வெட்டி எடுக்கலாம். இல்லாட்டி இப்போயே நீங்கள் கீறியும் விடலாம். நான் 2 நிமிஷம் கிளறி எடுத்துட்டு நிமிஷத்தை பார்ப்போம். இப்போ பாருங்கள் சட்டியில் போயிடலாமல் உருண்டு வருது. நான் இதை இறக்கி ஸ்மூத் பண்ணி எடுப்போம். நல்லா அப்படியே ஸ்மூத் பண்ணி விட்டுட்டு இப்போ நான் ஸ்மூத் பண்ணிதாலேயே சும்மா மெல்லிசாக கீறி விட்டால் பேருந்து காய விட்டு உடைக்க சுகமாக இருக்கும். அப்போ நான் இப்படியே கீறி விடுறேன். அப்போ இந்த காய விட்டு உடைக்க சுகமாக இருக்கும். இப்படியே எல்லாத்தையும் கீறி விடுவோம். ப்ளூ கலர் பெரிய அட்ராக்டிவாக இல்லை, கொஞ்சம் டார்க்காக போட்டுருக்கலாம். நான் போட இல்லை. இந்த ஃபுல் ட்ரேக்குன்னு சொன்னால் நீங்கள் 400 கிராம் டெசிகேட்டட் கோகோனட் போட்டிங்கன்னு சொன்னால் இந்த ஃபுல் ட்ரேக்கு நல்ல பெரிய துண்டுகளாயும் எடுக்கலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறினப்போ நாங்கள் எடுப்போம். நாங்கள் செய்து வச்சது எல்லாம் ரெடி ஆகிடுது. இப்போ நாங்கள் கீரியே வச்சபடியாக உடைச்செடுக்க ஈஸியாக இருக்கும். நாங்கள் இதை ஒரு ட்ரேயில் அடுக்கிட்டு கண்ணாடி பொத்தத்தில் போட்டு வச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் 2-3 நாளைக்கு ஒரு கிழமைக்கு கூட வச்சு சாப்பிடலாம். சூவியாக இருக்குது. ஃப்ரெஷ்ஷான கோகோனட்டையும் செய்யலாம்.
தேசிக்கீரை கொண்டு நீங்கள் செய்யலாம்.